நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நாம் இருந்தவாறு கண்களை மூடி தேவ சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இந்த ஆண்டிலே எவ்வளவு கிருபைகளை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். நல்ல சுகம் கொடுத்தார், நல்ல பலன் கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளையிலும் உடைய நல்ல சமூகத்திலே அப்பாவுடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, இம்மட்டும் தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கூட இருந்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் கூட நீங்கள் எங்கள் கூட பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை அதிரப்பண்ணும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உம்முடைய சத்தம் பெண் மான்களை ஈன செய்யும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவ்விதமான உம்முடைய சத்தம் ஆண்டவரே எங்கள் இருதயங்களிலே உண்டாக வேண்டுமென்று செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு சிறிய பாடலை பாடிவிட்டு தேவ வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவே சுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், அம்புவி வடைத்தவனை கும்பிடுகிறேன், அம்புவி படைத்தவனை கும்பிடுகிறேன், எனை ஆண்டவனை மீண்டவனை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவே சுவாமி பாதம் கும்பிடுகிறேன், அருமை இரட்சகனை கும்பிடுகிறேன், அறத்துமாவிந்த சர்தனை கும்பிடுகிறேன், அருமை இரட்சகனை கும்பிடுகிறேன், என ஆத்துமாவின் நேசர்தனை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவே சுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே தேவசேனை ஜெப ஐக்கியத்தின் சார்பிலே ஜீவ வார்த்தை நேரத்தின் வழியாக உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாஸ்வா டிவி நேயர்கள் யாவருக்கும் ஏசப்பாவுடைய நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்ளுகிறேன். நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று ஆண்டவராகி இயேசுவின் நாமத்தினாலே நான் நம்பிக்கையாயிருக்கின்றேன். தேவ வார்த்தையை நாம் கவனமாய் கேட்க வேண்டும். தேவ வார்த்தையை நாம் கவனமாய் வாசிக்க வேண்டும். வேதத்தை எவ்வளவு அதிகம் நேரம் கொடுத்து நீங்கள் வாசிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான காரியத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த வேதத்தை மறக்காத நல்ல இருதயத்திற்காக நாம் செபிக்க அழைக்கப்படுகின்றோம். நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் ஏசாயா 23ஆம் அதிகாரத்திலே நாம் சிந்தித்தோம். அவர் சமூகத்திலே ஏசாயா 23ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே அவருடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பிலே 2 வாரம் நாம் சிந்தித்திருக்கின்றோம்.
அவர் சமூகம் எப்படிப்பட்டது என்று யாத்திராகமும் 33ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே அவருடைய சமூகம் இளைப்பாறுதலை தருகிறது என்று வேதத்திலே நாம் சிந்தித்தோம். இந்த சமூகத்திலே உட்கார்ந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கடந்த வாரத்திலே சிந்தித்தோம். சங்கீதம் 105ஆம் சங்கீதத்திலே 4வது வசனத்திலே கர்த்தரை நித்தமும் தேடுங்கள் என்பதாக நாம் சிந்தித்தோம். தேடுவதிலே அநேகரை நாம் உதாரணமாக தாவீது, யோபு என்ற பக்தர்களை குறித்து நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு தேடுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த உலக வாழ்க்கையிலே கர்த்தருடைய சமூகம் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமே, ஆனால் கர்த்தருடைய சமூகம் நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பான காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம், இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார், இது உங்களாலே வந்த காரியம், அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். இங்கே நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக கடந்த வாரத்திலே நாம் நித்தமும் தேடும் பொழுது அவருடைய சமூகம் நம்ம கூட வரும், நம்மை ஆசீர்வதிக்கும், நம்மை பலப்படுத்தும், இழந்து போன நன்மைகள் அனைத்தையும் திரும்ப தரும் என்று நாம் சிந்தித்தோம். இந்த வாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் கெஞ்சணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள் கெஞ்சுங்கள். கெஞ்சுங்கள் என்றால் என்ன? நம்முடைய வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன பொருள் தேவைன்னு வச்சுக்கிடுங்களேன். ப்ளீஸ்மா எப்படியாவது வாங்கி கொடுங்கம்மா, ப்ளீஸ்ப்பா எனக்கு இந்த பொருளை வாங்கி கொடுங்கப்பா, ஒரு பேனா வாங்கி கொடுங்க, அல்லது காம்பஸ் டப்பா வாங்கி கொடுங்க, அல்லது நோட்டு வாங்கி கொடுங்க, அல்லது இந்த ஷர்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு எந்த பொருள் நல்லா பிடித்திருக்கிறதோ அந்த பொருளை வாங்கி கொடுக்க நாம் தயங்கும் பொழுது நம்ம அந்த பிள்ளைகள் என்ன செய்யும்? கெஞ்சுவாங்க, எப்படியாவது வாங்கித்தாங்க, எப்படியாவது வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகள் என்ன செய்யும்? நம்மிடத்திலே கேட்கும். அதை போல ஆண்டவருடைய பாதத்தில் என்ன செய்யணுமா? கெஞ்சணும் அப்படின்னு சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள். அவருடைய சமூகம் நமக்கு முன்னாடி இருக்கு, அவருடைய சமூகம் நம்ம கூட இருக்கு. அப்படியானால் எல்லாம் அவருக்கு தெரியும் அல்லவா என்று நீங்கள் உங்கள் மனதிலே இப்பொழுது யோசிக்கலாம். அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே, அவர் தான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறாரே, அவர் தான் எல்லாம் நம்ம கூடவே வந்து கொண்டிருக்கிறாரே. அப்படியானால் நான் எதற்கு கெஞ்ச வேண்டும்? என்னுடைய தேவைகள் அவருக்கு தெரியாதா? என்னுடைய நோக்கங்கள் அவருக்கு தெரியாதா? என்னுடைய சூழ்நிலைகள் அவருக்கு தெரியாதா என்று சொல்லி நாம் அநேக நேரங்களிலே சிந்திப்போம். இப்படியெல்லாம் நாம் சிந்திப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள். அன்புக்குரியவர்களே, நம்மை படைத்த ஆண்டவருக்கு நம்முடைய நிலைகள் எல்லாம் அவருக்கு தெரியும், நம்முடைய தேவைகள் எல்லாம் அவருக்கு தெரியும், நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை ஜெபத்திலே கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், நம்புங்கள். அன்புக்குரியவர்களே, எல்லாம் தெரியும் தான், ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் தான். ஆனால் அந்த தெரிந்த ஆண்டவரிடத்துல நம்ம வாய் விட்டு சொல்லணும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். என் பிள்ளைக்கு விருப்பம் இருக்கு, பிள்ளைக்கு மனசு இருக்கு,
எப்படி கேட்பது என்று தயங்கி கொண்டிருக்க கூடாதான், கேட்டால் கொடுப்பா. ஆகவேதான் ஒரு பக்தன் இவ்வாறாக பாடுகிறார், செபித்தால் ஜெயிக்கலாம், விசுவாசித்தால் தேவ மகிமை காணலாம். செபித்தால் ஜெயிக்கலாம், விசுவாசித்த தேவ மகிமை காணலாம். இயேசுதாமே நமக்கு முன் மாதிரி, எக்காலத்திலும் கர்த்தரை நீ ஸ்தோத்தரி. இயேசுதாமே நமக்கு முன் மாதிரி, எக்காலத்திலும் கர்த்தரை நீ ஸ்தோத்தரி. அன்புக்குரியவர்களே, நாம் ஜெபித்தால் நமக்கு ஜெயம் உண்டு. நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது நம்முடைய கேட்கிறதுனால அவைகளை அப்படியே ஆண்டவர் கேட்டு பதில் கொடுக்கின்ற தெய்வமாக ஏசப்பா இருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் கெஞ்சுங்கள், கெஞ்சுங்கள், கெஞ்சுங்கள். தேவ சித்தம் அறிந்து நாம் என்ன செய்யணும்? கெஞ்ச வேண்டும். அநேக நேரங்களில் ஆண்டவருடைய பாதத்தில் அநேக நேரங்களில் தேவனுக்கு சித்தம் அல்லாதவைகளை அநேகர் கேட்கிறதை பார்க்கிறோம். அதனால வரக்கூடிய பாடுகள் ஆண்டவர் என்ன செய்வாரு? ஆண்டவர் கொஞ்ச நாள் பார்ப்பாரு, இவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான் என்று அவனுக்கு கொடுக்கிறார். ஆனால் அதன் மூலம் வரக்கூடிய விளைவுகள், அதன் மூலம் வரக்கூடிய பாடுகள், அதன் மூலம் வரக்கூடிய கண்ணீர்களையும் நாம தான் சந்திக்க வேண்டும். நீங்கள் இதற்கு உதாரணமாக வேதத்தில் யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதத்தில் வாசிக்கலாம். நாங்கள் எகிப்து தேசத்திலே இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து சாப்பிட்டோம், எங்களுக்கு இன்றைக்கு இறைச்சி வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவர்கள் முறுமுறுப்போடு கேட்டார்கள், மிகவும் மிகவும் மனதை கடினப்படுத்தி கொண்டு கேட்டார்கள். ஆகவே ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் கொடுத்தார், காடையை கொடுத்தார். பின்னாடியே அவர்களுக்கு பின்னாடி பாடையையும் கொடுத்தார். காடையை முதலாவது கொடுத்தார், இரண்டாவது அதை சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அவருடைய ஆத்துமாக்களிலே இழைப்பை கட்டளையிட்டு செத்து வீழ்ந்தார்கள் அநேகர் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தேவ சித்தம் அறிஞ்சு கேட்கணும். தேவன் எனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார், தேவன் எல்லாவற்றையும் கொடுப்பார். ஆனால் தேவ சித்தத்தோடு கேட்க வேண்டும். எனக்கு இது சித்தமா, எனக்கு இது சரியா, எனக்கு இது இப்பொழுது தேவையா, இன்றி அமையாததா என்று யோசித்து பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் செபிக்கணும். இங்கே நீங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம், தேவ சமூகத்தை நோக்கி என்ன செய்யுங்க? கெஞ்சுங்கள். அந்த கெஞ்சுதலுக்கு உதாரணமாக நீங்கள் மோசேயை குறித்து யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே, யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும், உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் என்றைக்கும் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டு அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். இங்கே பார்க்கிறோம். அதற்கு முந்தின வசனங்களை நீங்கள் கொஞ்சம் தியானம் செஞ்சு பார்த்தீங்கன்னா, யாத்திராகமத்திலே 32ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றா. ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் உபயோகிக்கிறார் என்று சொன்னால், மோசே 40 நாட்களாக மலையிலே தேவனுடைய சமூகத்திலே இருக்கிறார், தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறார். அங்கே அக்கினியும்
புகை காடாய் மலையிலே யாரும் மலைக்கிட்ட வரக்கூடாது என்றும் தேவனுடைய கட்டளைகளையும் தேவனுடைய நியமங்களையும் தேவனுடைய பிரமாணங்களையும் ஆண்டவர் அவனுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில கீழே வாழ்கின்ற இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய தாசனாகிய மோசே மலையில போனா அங்க புகைக்காடாய் வந்து கொண்டிருக்கிறது. அந்த புகைக்குள்ளே அவன் ஒருவேளை மறித்திருக்கலாம். அவன் என்ன ஆனவனோ தெரியாது. நமக்கு முன் செல்லும் தெய்வங்களை உருவாக்கி நாம் கடந்து போகலாம் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்கள் ஆரோன் கையிலே தங்களுடைய காதுகளிலே கைகளிலே எகிப்து தேசத்திலே வாங்கின தங்கம் அனைத்தையும் கொடுத்து ஒரு பெரிய கன்றுக்குட்டியை உருவாக்கி முன் செல்வம் தெய்வம் நீதான் என்று சொல்லி அதற்கு வாழ்த்துதலையும் வணக்கங்களையும் தெரிவித்து ஆடி பாடி மகிழ்ந்து சந்தோஷம் பாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த சத்தத்தை கேட்கின்றார் ஆண்டவர், பார்க்கின்றார் ஆண்டவர். மோசே, நீ எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள், நீ கீழே இறங்கி போ என்று கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, மோசே வேதனையோடு கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை விட்டுவிடு, இவர்களை நான் அழித்து போடுகிறேன், உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு தான் இந்த மோசே ஜெபிக்கிறார், ஆண்டவரே இவர்களை அழிக்காதிரும், ஆண்டவரே இவர்களை இப்படி செய்யாதிரும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இப்படிப்பட்ட எங்களுடைய முற்பிதாக்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன்னு நீங்க சொன்னீங்களப்பா. ஆகவே அந்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து இவர்கள் மேல மனம் இறங்கி இவர்களை எப்படியாவது காப்பாற்றும் என்று சொல்லித்தான் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார், கெஞ்சி பிரார்த்திக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கெஞ்சிதல் என்றால் அழிக்க துடிக்கும் ஆண்டவர், அழிக்காதிரும் என்று ஒருவன் கீழே கிடந்து காலை பிடித்து ஐயா காப்பாற்றும் என்று சொல்லி புலம்புவதற்கு பெயர்தான் கெஞ்சுதல். ஆண்டவர் அழிக்கும்படி தன்னுடைய கரத்தை நீட்ட விருப்பப்படுகின்றார். மோசே, அழிக்காதிரும் ஆண்டவரே, எங்கள் முற்பிதாக்களை நினைத்து பாரும் ஐயா, எங்கள் முற்பிதாக்கள் எவ்வளவு அவர்களுக்கெல்லாம் நீங்க வாக்குத்தத்தங்களை கொடுத்தீங்களப்பா, உன் சந்ததிக்கு கானான் நாட்டை கொடுப்பேன், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுப்பேன், உன் சந்ததிய வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன்னு சொல்லி நீங்க சொன்னீங்களப்பா, அவங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களய்யா, இந்த ஜனத்தை எப்படியாவது மன்னியும். கெஞ்சுகிறான் கெஞ்சுகிறான். ஏன் கெஞ்சுகிறான்? அவர்கள் மேலுள்ள பாரம், இஸ்ரவேல் மக்களுடைய பாரம். மோசேயின் பாரத்தை உபாகமத்தின் புஸ்தகத்தை நீங்க கொஞ்சம் கவனமா வீட்டில் உட்கார்ந்து வாசித்து பாருங்க பிரியமானவர்களே. அவன் மிக 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 சொல்வதெல்லாம் இந்த வேத வார்த்தையை வாசிங்க, இந்த வேத வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு வசனத்தையும் கடைபிடிங்க, இந்த நியாயங்கள் இந்த நியாய பிரமாணங்கள் இவைகள் உங்கள் மனசுல உங்கள் இருதயத்துல உங்கள் கண்களிலே உங்கள் நிலை காலிலே எல்லாவற்றிலும் உங்கள் கண்கள் படும்படியாக இந்த வார்த்தைகளை எழுதி வையுங்கள் என்று அதிக பாரத்தோடு சொல்லுகிறார். உபாகமம் முழுவதிலும் அவன் மரிக்க போகின்ற சூழலை அவன் கண்களுக்கு தெரிகின்றது. அப்பொழுது என் பிள்ளைகளுக்கு சொல்லணும், என் பிள்ளைகள் மேல அவர் மோசையினுடைய பாரம் எல்லாம் என் பிள்ளைகளுக்கு கானான் நாட்டை சுதந்திரிக்க போமுன்னா கட்டி ஆண்டவருடைய அன்பை சொல்லணும், ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தை சொல்லணும், வேத வார்த்தைகளை சொல்லணும் அப்படிங்கிற பாரத்தோடு கூட அதிகமா எடுத்துரைத்த புத்தகம் தான் உபாகமம். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு கெஞ்சி பிரார்த்திக்கிறார் பார்த்தீங்களா? என்னை விட்டுவிடு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், இவர்களை நான் அழித்து போட போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அடுத்த வசனத்திலே நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கும் பொழுது மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே,
தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறார். எவ்வளவு ஆத்ம பாரம்னு யோசித்து பாருங்க. இதற்கு பேரு தான் கெஞ்சுதல். இதுதான் கெஞ்சுதலுக்கு அடையாளம். மோசே தான் கெஞ்சுதலுக்கு உதாரணம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எப்படி கெஞ்சி பிரார்த்திக்கிறார் பார்த்தீங்களா? எப்படி கெஞ்சி ஜெபிக்கிறார் பார்த்தீங்களா? ஆண்டவரே இவர்கள் மேல பரிதாபம் கொள்ளும் ஐயா. எகிப்தியர் நிந்திப்பாங்கள் ஐயா உம்மை. அவர்களுடைய ஆண்டவர் நம்முடைய கையிலிருந்து கூட்டிட்டு போய் அவர் எல்லாரையும் கொன்று போட்டார் என்று சொல்லுவாங்களே. எகிப்து மக்களெல்லாம் சொல்லுவாங்களே, எகிப்து அரசன் சொல்லுவானே, எகிப்தில் உள்ள போர்ப்படையில் உள்ள அனைவரும் சொல்லுவார்களே, இதற்கு நீர் என்ன செய்ய போகிறீர்? இப்படியெல்லாம் செய்ய வேண்டாம் ஆண்டவரே, அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். இதுதான் கெஞ்சுதல். இன்னும் 32ஆம் அதிகாரம் யாத்திராகமும் 32ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இப்படி ஒரு ஆத்துமாக்களுக்காக கெஞ்சி பிரார்த்தனை செய்யும் பொழுது, இப்படி ஒரு ஆத்துமா அழியக்கூடாது, இஸ்ரவேல் மக்கள் அழிந்து போகக்கூடாது என்று மகா பாரத்தோடு மகா அழுகையோடு உள்ளத்தின் குமுறலோடு ஜெபித்த அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 14வது வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் வேத புஸ்தகத்தில் வாசித்து பாருங்க. எசேக்கியா ராஜாவை குறித்து வேதத்தில் வாசிக்கலாம். அந்த ராஜாவுக்கு மரண செய்தியை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார். அப்படி சொல்லும் பொழுது அவர் அப்படி அதை ஒத்துக்கொள்ளவில்லை. சுவர் புறமாக திரும்பி அழுகிறார், அழுது ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என்னை நோக்கி பாரும், நான் உமக்கு முன்பாக உத்தமமாய் நடந்தேனே, உண்மையாய் நடந்தேனே, என்னை நோக்கி பாரும் ஆண்டவரே, என்னை எப்படியாவது காப்பாற்றும், நான் கொஞ்ச நாளைக்கு உயிரோடு இருக்கணும் என்று விரும்புகிறேன் என்று ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்படி ஜெபித்த பொழுது 15 ஆண்டுகள் ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் கெஞ்சி ஜெபித்தால் தேவன் எல்லாவற்றையும் கொடுப்பார். இங்கே நாம் பார்க்கின்றோம், அங்கே செய்ய நினைத்த தீங்கை தேவன் செய்யாமல் அவர்கள் மேல் பரிதாபம் கொண்டார். ஒரு மனிதனுடைய கெஞ்சி ஜெபித்த ஜெபத்தின் மூலமாக தேவன் அழிக்க நினைத்த அந்த அழிவை விட்டுவிட்டு மனம் மாறினார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் ஜெபிக்கிறோமா? நம்ம பக்கத்து வீடுகளிலே, நம்முடைய பக்கத்து தெருக்களிலே, நம்முடைய தேசத்தில் வாழுகிற மக்கள், இப்படிப்பட்ட இந்த மக்களுக்காக எப்படி பாரத்தோடு நாம் ஜெபிக்கிறோம்? ஜெபிக்கிற பழக்கம் நம்மிடத்தில் இருக்கிறதா? காப்பாற்றும் ஆண்டவரே, அடிக்காதிரும் ஐயா, உம்முடைய உக்கிரத்தை, உம்முடைய கோபத்தை விட்டுவிடும் ஐயா, எப்படியாவது என் பிள்ளைகளை காப்பாற்றும், எப்படி ஆகிலும் என் சந்ததியை காப்பாற்றும், எப்படி ஆகிலும் இந்த அழிவில் இருந்து எங்களை மீட்டு விடும் என்று கெஞ்சுகின்ற அனுபவம் நம்மிடத்தில் இருக்கிறதா? இப்படி மோசே ஜெபித்தார். அந்த ஒரு கூட்ட மக்களை அழிக்காமல் தேவன் விட்டுவிட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கிருபைகளை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். இந்த புதிய ஆண்டிலே, இந்த 2024வது ஆண்டில் ஆண்டவருடைய சமூகத்தில் அதிக பாரத்தோடு கெஞ்சி பிரார்த்திக்கணும். தேவனுக்கு சித்தமானவை மட்டும் கேளுங்க, சித்தமில்லாததை கேட்காதீங்க. ஆண்டவர் உமக்கு சித்தமான எனக்கு இதை தாருன்னு கேளுங்க. சித்தம் இல்லாத காரியங்களுக்காக அடாப்படியாக ஜெபிக்காதிருங்கள். தயவு செய்து அப்படி ஜெபம் பண்ண வேண்டாம். ஜெபிக்கணும். ஆண்டவரே,
உமக்கு சித்தம்னா எனக்கு தாருன்னு கேளுங்க, தாழ்மையாக கேளுங்க. சித்தம்னா உங்களுக்கு உடனே தருவா. நம்முடைய அப்பா கல்லெஞ்சு உடையவர் அல்ல, நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கம் உடையவர். நீங்கள் அழுது ஜெபம் பண்ணினா உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவா. இந்த தேவ சமூகம் நம்மை கெஞ்சி பிரார்த்திக்க அழைக்கிறது. இந்த தேவ சமூகத்தில் கெஞ்சி பிரார்த்திக்கும் போது இஸ்ரவேல் மக்களையே ஆண்டவர் செய்ய நினைத்த தீங்கை செய்யாமல் அவர்களை மீட்டு கொண்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அழிக்காதபடி காத்து கொண்டது இந்த ஜெபம். தேவ சமூகத்தில் கெஞ்சி பிரார்த்திக்கணும். இருந்தவாறு கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில், ஏசப்பா இப்படி உடைய சமூகத்தில் கெஞ்சி பிரார்த்திக்க, என் நண்பர்களுக்காக, என் உறவினர்களுக்காக, என்னோடு வேலை செய்கிறவர்களுக்காக, என் கூட படிக்கிற பிள்ளைகளுக்காக நான் கெஞ்சி பிரார்த்திப்பேன் ஐயா அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம்மா. நீங்கள் கெஞ்சி பிரார்த்தனை செய்து பாருங்க. ஆண்டவர் இந்த ஆண்டில் உங்களை மகத்தான கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பா. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளையிலும் ஐயா அந்த வார்த்தையை கேட்ட பார்த்த எல்லா பிள்ளைகள் மேலும் இந்த ஜெப ஆவியை, மோசேக்குள்ள இருந்த ஜெப ஆவியை ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.